நட்ட மரம் நடக்குமாண்ணே? நட்ட மரம் நடக்குமாண்ணே? ஆரம்பிச்சிட்டீங்களா? சுட்டப்புறா பறக்குமாண்ணே? பிறந்த புள்ள குதிக்குமாண்ணே? அத மாதிரி பிச்சுமணி சொன்னா போய் இருக்குமாண்ணே? அண்ணே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணே. ஒன்று கேட்குறேன், நிறைய கேளுங்க. ரெண்டு கேட்கணே. சரிங்க, கேளுங்க. ஒரு தட்டு நிறைய நல்ல விளக்கெண்ணெய், அதில் இளம் வெண்டைக்காயை வறுத்து வச்சிருக்கு. இன்னொரு தட்டுல திருநெல்வேலி அல்வா சூடா இருக்கு. திருநெல்வேலி அல்வா? அல்வா உங்களுக்கு எது வேணும்? எனக்கு அந்த வெண்டைக்காயும் விளக்கெண்ணெய் தான் வேணும். ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தான் பிடிக்கும். அல்வாவை அடுத்தவனுக்கும் கொடுப்பீங்க. திருநெல்வேலி தானே ஊரு? ஆமா, தெரியுது இல்ல, மூஞ்சிலே தெரியுது. நாங்க அல்வாவும் கொடுப்போம், அன்பையும் கொடுப்போம். அல்வாவும் கொடுப்பீங்க, சமயத்தில் அருவாவையும் எடுப்போம்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன். நானே என் நண்பர் நடந்து போயிட்டே இருந்தோம்னே, என் கூட வந்தவன் திடீர்னு குடிஞ்சான். என்னத்தையே எடுத்துட்டு அவனா புலம்பிட்டே வரான். விளங்காத வயல எவனோ ₹1 மாதிரி துப்பி போட்டு போயிருக்கான். ₹1 கீழே கிடக்குன்னு குனிஞ்சு எடுத்துட்டு அது எவனோ வட்டமா எச்சு துப்பி இருக்கான். அதை ஏசிக்கிட்டு வரான். பணம்னா என்ன அலையறான் பாத்தீங்களா? இந்த பணம் 10 செய்யும். பணம் இல்லைன்னா இந்த டுபாக்கூர் பூரா இல்லை. இன்னொன்னு, இந்த டுபாக்கூர் ஃபுல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என் பக்கம் கையில நீட்டக்கூடாது. நான் அதுதானே இப்படி நீட்டினேன். விவரமா இருக்கணும். நீங்க என் வீட்டுக்காரி ரொம்ப பிரியமா ஒரு பாட்டு பாடுவானே, அம்மி 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 மீதித்து 6ஆம் தேதி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதன மெட்டி 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 ஒலிதான். 6ஆம் தேதி என்ன தெரியுமா? அன்னைக்கு தான் எனக்கு சம்பளம். அன்னைக்கு தான் என்ன வாய் நிறைய கூப்பிடுவா. வாங்க வாங்கலாம் அத்தான், வாங்க அண்ணா. என்னையா கூப்பிடுதா? சம்பள கவரை கூப்பிடுதா. 10ஆம் தேதி வாரும், குடும்பம் கடந்து நாரும். 20ஆம் தேதிக்கு மேல நல்ல மனுஷன் உள்ள போக முடியாது. அப்பா வளர்த்தி களைச்சி வந்திருக்காரு, காப்பியை கொண்டு வாரையில ஊத்து. இந்த வேதனையை தான் சினிமா பாட்டில் சொன்னா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே, கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பிணத்தை கட்டி அழும் போதும் தாண்டவ கோனே, பண பெட்டி மீது கண் வையடா தாண்டவ கோனே. அடுத்த வரியும் போட்டான், முட்டா பயலை எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே. அந்த பணம் இருந்தா அந்த உலகத்துல எதையும் சாதிக்கலாம் நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல. நான் எங்க சொன்னேன்? அதாவது சந்தடி சாக்கில் இந்த சொருறு வேலையே கூடாது. பணம் 10 செய்யணும் ஒரு தலைப்பு, அதுல சில பேர் பேச்ச போறாங்கன்னு சொன்னேன். இந்த திருநெல்வேலியிலே இப்படி அல்வா கொடுக்க கூடாது இல்ல. உலகத்துல வாழணும்னா பணம் வேணுப்பு. அதே மாதிரி பணம் வேணுப்பு. பணம் இருந்தா மட்டும் படிப்பு வராதப்பு. பணம் இருக்கிறவங்க படிச்சிட முடியாதப்பு. படிக்காட்டாலும் பரவாயில்லப்பு. என்ன சுத்தி 10 பேர் பணம் இருந்தா உட்காந்துரும் அப்பு. எப்படி வரும் அப்பு? நல்ல மனம் இருந்தா தான் வரும் அப்பு. பணம் இருந்தா வராது. பணம் என்னடா பணம்? பணம் குணம் தானடா நிரந்தரம். இன்னைக்கு பணக்கார நாடுலாம் இந்தியாவை நோக்கி இப்படி நம்ம நாடு இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கு. பணத்தால மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. அறநாடு, தர்ம நாடு, அன்பு நாடுன்னு நம்ம நாட்டுக்கு பேர் இருக்குங்கய்யா. வெரி குட். பணம் என்னடா பணம்? பணம் குணம் தானடா நிரந்தரம். 25,000 வாங்கி தான் அந்த பாட்டு எழுதினார். அதே கவியரசு கண்ணதாசன் வேதனையை கொட்டாருங்க. பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை வதைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா, அண்ணன் தம்பிகள் தானடா. அடுத்தால சொன்னாங்க ஏழை விட்டு கண்ணீரின் அடையாளத்தை, வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து போகிறார் பாரடா, கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவன் யாரடா, மதித்து வந்தவன் யாரடா. பணக்கார வீட்டில் நாய் செத்து போச்சுன்னா போய் துஷ்டி கேட்காமையா நம்மாளு? இந்த நாய் நல்ல நாய் சார், நான் வரும்போதெல்லாம் வாங்க வாங்கன்னு கேட்கும். போன வாரம் தான் அவன் வேட்டியை உருவிட்டு விரட்டி விட்டுச்சு. ஆனா ஏழை வீட்டிலே தாய் செத்து கிடக்கிறாள், கையிலே காசு இல்லாமல் அடக்க முடிய முன்னாமல் அந்த மகன் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறானே. யாராவது ஒருவர் போய் அந்த வேதனையை கவியரசு கண்ணதாசன் கொட்டி வச்சானா, சும்மா பெரியாளே நம்மகிட்ட டாப்டாதே. இந்த கிளிஜோசியத்தை எடுத்துக்குங்க.
அவனோட எதிர்காலத்தையே நிர்ணயிக்க தெரியாதவனுக்கு அடுத்தவனோட எதிர்காலத்தை சொல்லுவாங்களாமாங்க ஐயா. அவனோட எதிர்காலமே அந்த கிளியை நம்பி அந்த தெருவோரத்தில் நிற்கிது. ஏன் அந்த கிளிகிட்ட கேட்டு என்ன அவனுக்கு என்ன எதிர்காலத்தில் நடக்குதுன்னு அம்பானி மாதிரி ஆயிருக்கலாம் இல்ல? ஏயா இன்னும் ஆலமரத்தடியே உட்கார்ந்துட்டு இருக்கிற? இந்த ஜோசியோ சாதகன்னு பார்த்து விளங்காம போறது நாம தான். அவர் கூப்பிட்டாரா இந்த நாள் உனக்கு இந்த தேதி ஜோசியம் பார்க்க வான்னு? மக்களாகிய நாம தான் வந்து ஏமாறாம இருக்கணும். ஏமாறாம இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்துட்டு தான் இருப்பான். இந்த மாதிரி ஏமாத்திரம் இருக்க வரைக்கும் ஏமாறம் இருக்கத்தானே செய்வான். அதுக்கு முழுமுதல் காரணம் யாரும் தெரியுமா? பெண்கள் தான். ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன்ட்ட பணம் போடுவாங்க. போட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை பணம் பிரிக்க வரவன்ட்டு சொல்லுவாங்க, என்ன என் வீட்டுக்காரருக்கு தெரியப்படாது என்ன? அவன் சொல்லுவான், கவலைப்படாங்க நான் போகும்போது யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு ஒரு நாள் சரின்னு காலேஜ் கிளம்பலான்ட்டு பஸ் ஏறினுங்க ஐயா. சரியான கூட்டம். சரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், என்னடி என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இம்புட்டு கூட்டமா இருக்குதுன்னு கேட்டா அவ சொன்னா, இல்ல இன்னைக்கு அக்ஷய திருதியாமா, முன்னாடி போற பஸ்ல தான் எங்க அம்மாவும் போயிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த அக்ஷய திதியை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. வீட்டுல ஒரு வாரம் சண்டை, பேச்சுவார்த்தை இல்ல. அதுக்கு போய் ஆனா வருத்தப்படுது. பெண்களுக்கு நகை போடுறாங்க, காதில் ஒரு ஜிமிக்கி, அதுக்கு மேல ஒரு அமிக்கி, இதுல இருந்து இழுத்து ஒரு ஸ்டே ஒயர் போட்டு அதுல ஒரு டிஷ் ஆண்டனா வச்சு சன் டிவி, ஆதித்யா, சிட்டி டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்லைங்க. என்ன நடந்ததுன்னா, அக்ஷய தேதிக்கு போய் நகை வாங்கணும்னா, ஐயா என்கிட்ட பணம் இல்லை, ஒன்னாம் தேதி வர வரைக்கும் அக்ஷய தேதி இருக்காது, 1 கிராமாவது வாங்கணும். அந்த நகை வீட்டுக்கு வந்தாதான் தங்கும், நீ அப்பதான் தங்கமான புருஷன். இப்படிலாம் சொன்னா படாத பாடுபட்டு ஒரு 1500 ரூபாய் எடுத்துட்டு போன. 1 கிராமாவது வாங்குங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு கடைக்கு போயாச்சு. எனக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருக்காங்க. கடை 11 மணிக்கு தான் திறந்து எல்லாம் உள்ள போனா படாத கஷ்டப்பட்டு அப்படியே வேர்வையில் புழிஞ்சு எடுத்த மாதிரி அங்கேருந்து 1 கிராம் நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா இவ கழுத்தில் இருந்த 7 பவுன் செயினை காணும். 1 கிராம் வாங்க போய் 7 பவுனை தொலைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட அக்ஷய தீதி. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இந்த கோவை மாநகரம் என்று சொன்னால், மதுரை என்று சொன்னால் தமிழ்ச்சங்கம், இந்த கோவை என்று சொன்னால் இங்கேதான் தங்க ஆபரணத்துக்கு விதவிதமா தங்கம் செய்யக்கூடிய ஊரு. தங்க ஆபரணம் ஒரு பெண்ணுக்கு வந்து புன்னகை எப்படி முக்கியமோ அதே மாதிரி பொன்னகை முக்கியம். அதனால இங்க இந்த கோயம்புத்தூர்ல ஒண்ணு சொல்றேன், இந்த அக்ஷய திதி என்ற ஒன்றை வைத்து நகை கடையில போய் இப்படி ஒரு திதின்னு சொன்னாதான் சில பாவி மக்கள் 1 கிராமாவது பொண்டாட்டிங்க நான் வாங்கி தரான். நீங்க அந்த ஆங்கிள் எடுத்துக்கூடாது. இது என் கோணம். பெண்ணினம் தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய தனக்காகவும் தன்னுடைய பெண்ணுக்காகவும் நகை வாங்கணும்னு அட்சய தீதியில போய் நகை வாங்குறது மட்டும்தான் தப்பாயிடும். அதிக வட்டி, அதிர்ஷ்ட கல்லு மோதிரம், போலி டாக்டர், பொய் சொல்ற அரசியல்வாதி, நான் தான் கடவுள்னு சொல்ற ஆசாமி, உணவுப் பொருளை கலப்படம், உயர்ந்த கல்வி அமைப்புகளை டொனேஷன்ங்கிற பேர்ல லஞ்சம், இப்படி தினசரி வாழ்க்கையில நம்மளை ஏமாத்திட்டு தாங்க இருக்கிறாங்க. இப்படி நம்ம ஏமாந்துட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா? அதனால தானுங்க நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு தாரக மந்திரமா இருக்கிறது எதுன்னா, ஏமாத்தாத, மத்தவங்கிட்ட நீ ஏமாறாதங்கிற. போன விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டுக்கு எதிர்க்காப்புல இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றேன். ஒரு பெரியவர் என்ன வேண்டுதலோ தெரியல, ஒரு தேங்காயை உடைக்கிறாருங்க. ஒரு சின்ன பையன் அதை பார்க்கறான். பார்த்துட்டு என்ன பண்றான், திடுதிடுன்னு ஓடுறான். தேங்காவை பொறுக்கிறதுக்கு இல்லை, அவன் தெருவுக்கு ஓடுறான். தெருவுக்கு ஓடி தன்னுடைய நண்பர்களை எல்லாம் அழைக்கிறான். டே, பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டாங்கடா, பிள்ளையார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டாங்கிறான். எல்லாம் வேகமா இவனோட ஓடியாடுறான். அந்த கூட்டத்தோடு இந்த சிறுவனும் முடியாடுறான். வந்து அந்த அடிச்சு முடிச்சு எல்லாம் ஆளுக்கு ஒரு சில்லு எடுக்கிறானோ, இவனுக்கு சின்ன சில்லு மட்டும் தான் ஏன் கிடைச்சது. அது அப்படியே கடிச்சு தின்னுக்கிட்டே வந்தான். அப்ப அந்த பெரியவர் அவனை கூப்பிட்டு கேட்டாரு, ஏண்டா பையல, இந்த தேங்காய் உடைக்கிறத நீ மட்டும்தானே பார்த்த, நீ நினைச்சிருந்தா முழு தேங்காயும் உனக்கு கிடைச்சிருக்குமேன்னு சொன்ன. அதுக்கு அந்த பையன் சொன்னா, அட போய, முயற்சி செய்யாமல் கிடைக்கக்கூடிய முழு தேங்காவை விட முயற்சி செய்த பெற்ற இந்த சிறு பில் அப்படின்னு சொன்ன, பெருசுன்னு சொன்ன. அதுதானே என் வாழ்க்கை. எனக்கு தெரியும், நீங்களா இருந்தா சொல்லாம நீயே பொறுக்கி தேங்காய் நல்ல குழந்தைய பொறுக்கி ஆக்குறத பெருமையா பேசிட்டு கிடக்காரு. ஒரு குழந்தை தேங்காய் பிறக்கிறது பெருமையா? அங்க ஜப்பான் நாட்டில் விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை பொறுக்கி கொண்டிருக்கிறான். உதிர்த்து போகிற பாகங்கள் எல்லாம் சேர்த்து பொறுத்து மீண்டும் தயாரித்து கொண்டிருக்கிறான். இவன் தேங்காய் பிறக்கணானா, அதை 10 பேர் கூட்டி வந்து பிறக்கணானா, நீ விளங்க போறது இல்லாம 10 பேரை நாசமாக்குறது இது பெருமையா?
எல்லா குழந்தையும் தேங்காய் பறக்கிட்டா இருக்கு, எல்லா குழந்தையும் ஆக்கியமாவா இருக்கு. போன விநாயகர் சதுர்த்திக்கு எங்க பக்கத்து வீட்டில் நடந்தது. பிள்ளையார வச்சு கொலக்கட்டெல்லாம் வச்சிருக்கு. ஒரு பையன் பூஜை முடிவுக்கு முன்னாடி கொலக்கட்டை எடுத்து திங்க போறான். அந்த பக்கத்தில் இருக்க பொண்ணு சொல்லிச்சு, பூஜை முடிவுக்கு முன்னாடி கொலக்கட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன் எடுத்தானே சாமி கண்ணை குத்திரும். இந்த பையன் சொன்னா அதெல்லாம் குத்தாது. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் அப்பவே 2 எடுத்து தின்னுட்டோம்ல. நல்ல விஷயத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், பொறுக்கி ஆக்கி விடாதீர்கள். அந்த பிள்ளையார் கோவிலில் உடைக்கக்கூடிய அந்த தேங்காயை பொறுக்கி சாப்பிட்டால் தான் தங்களுடைய வயிற்று பசி தீரும் என்ற நிலையில் இந்த நாட்டிலே வறுமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையார் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கவில்லை, வறுமையில் வாடக்கூடியவர்களின் வயிற்றை அந்த பிள்ளையார் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். சார், இந்த முயற்சிங்கிறது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு தொடர்கதையா இருக்கு சார். பிறப்பு படைத்தவனின் கலைவண்ண முயற்சி, நடை தவழ்தலின் முயற்சி, பேச்சு மழலையின் முயற்சி, உயரம் ஹார்மோன்களின் முயற்சி, கல்வி கற்றோரின் முயற்சி, வெற்றி வியர்வை துளிகளின் முயற்சி, தோல்வி அனுபவங்களின் முயற்சி, காதல் மனங்களின் முயற்சி, இறப்பு மனிதனை வென்ற படைத்தவனின் முயற்சி. ஆக பிறப்புலேந்து இறப்பு வரைக்கும் முயற்சி இருக்கு சார். அதனால தான் சொல்றேன், முயற்சி திருவனையாக்கும் என்ற தாரக மந்திரத்தை ஓங்கி சொல்லுங்கள், உழையுங்கள். ஒண்ணுமில்ல, முடியாது என்பது கிடையாது என்று அகராதியில் எழுதி வையுங்கள் என்று சொன்னவன் என்னுடைய தலைவன் மாவீரன் நெப்போலியன். ஒரு முறை நெப்போலியன் தன்னுடைய குதிரை படைகளோடு வேகமா போயிட்டு இருக்கான் சார். தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் முன்னாடி அப்படியே நின்னுட்டாங்க. நெப்போலியன் போய் கேட்கிறான், ஏன்டா எல்லாம் போலியா அப்படிங்கிறான். இல்ல நெப்போலியா, நம்மை தாண்டி போக முடியாது, ஏன்னா குறுக்க ஒரு 15 அடிக்கு ஒரு வாய்க்கால் இருக்கிறது என்று சொல்றான். ஏன்டா நம்ம தான் குதிரை பாயுமே, குதிரையை வச்சுட்டு போயிட வேண்டியதானே. இல்ல, நம்மளுடைய குதிரைகள் எல்லாம் 10 அடி நீளம் தான் தாண்டும். அப்படியா, இப்ப நான் தாண்டி காட்டுறேன் பாக்குறியா சொல்லிட்டு நெப்போலியன் குதிரையை முடுக்குகிறான். குதிரை வேகமாக ஓடுகிறது, வாய்க்காலை தாண்டுகிறது. ஆனால் போர் வீரர்கள் சொன்ன அந்த 10 அடி மட்டும்தான் குதிரை தாண்டியது. அந்த குதிரையில் இருந்து 5 அடியை நெப்போலியன் தாண்டினார். அதுதான் சார் முயற்சி. அந்த முயற்சி இல்லாத வாழ்க்கை இந்த பிச்சுமணி போன்றவங்களுக்கு எது தெரியுமா? வேரில்லாத மரம், நாரில்லாத பூச்சரம், கூறில்லாத அம்பு, வேரில்லாத பிள்ளை, விரிந்த பால், முறிந்த தோல், சரிந்த மண்சுவர், சாய்ந்த மண்டபம், வட்டமரம், பாலைவனம், கெட்ட குடி, நட்டனிசி. விளங்காத பேச்சு. என்ன நீங்க நெப்போலிய குதிரையில இருந்து தாண்டாரு, உண்மைதான். தன்னம்பிக்கையோடு போன உண்மைதான். அந்த நெப்போலியன் பேரை எதுக்குன்னு வச்சிருக்கான்? ஆங்கிலத்துல இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐக்கு பக்கத்துல ஒரு மேல ஒரு மேற்கோள் அல்லது ஒரு அபாஸ்ட்ரஃபி போடுறோம்னு வச்சுங்க, அது ஐ எம் பாசிபிள் அப்படின்னு மாறிடுது. ஐ எம் பாசிபிள்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த அபாஸ்ட்ரஃபி, அந்த மேற்கோள் என்பதுதான் முயற்சி. அதை வாழ்க்கையிலே நீங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்தால் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி. விழுவதெல்லாம் விழுவது இயற்கை, எழுவதுதான் வாழ்க்கை. ஆகவே வாழ்க்கையின் தாரக மந்திரம் முயற்சி திருவனையாக்கும். திருப்பதிக்கு போயிருக்கலானே? திருப்பதி போயிருக்கலாம். நீங்க போகலையா? நான் போனேன். அந்த கோயில்ல மட்டும்தானே உண்டியல்ல நின்று கியூ, அப்படியே உண்டியல் போடுறதுக்கு கியூல நிக்காங்க. பெருமாளுடைய பேரை சின்னதா எழுதியிருக்கான், வெங்கடாசலபதி. ஆனா பெரிய போர்டு வச்சிருக்கான், உண்டியல். நீங்க உண்டியலுக்கு பல மொழியில எழுதியிருக்கான், வெங்கடாசலபதிக்கு 2 மொழி மட்டும்தான் எழுதியிருக்கான். நீங்க சன்னிதானத்துக்கு செல்லும் வழின்னு சில கோயில்ல ஒரு இடத்துல மட்டும் மார்க் பண்ணியிருப்பான். ஆனா உண்டியலுக்கு போகும் வழின்னு கோயில் பூரா சுத்தி சுத்தி வச்சிருக்கான். பகவானுக்கே காசு தேவைப்படுதுனே. நீங்க பழனிக்கு போங்க, 50 ரூபா கொடுத்தா முன்னால போய் உட்காரலாம் முருகன் பக்கத்துல. 500 ரூபா கொடுத்தா ரொம்ப பக்கத்துல போய் உட்காரலாம். 5000 ரூபா கொடுத்தா முருகனை தொட்டு தடவிக்கிடலாம். ஒரு 5 லட்சம் கொடுங்க, முருகனை தூக்கி உங்க கையில கொடுத்து கொண்டு போங்கன்றுவா. முருகன் கோயில்ல யார் வேணாலும் பக்கத்துல போய் உட்காந்துக்கலாம். மருதமலை கோயில் கூட யாரு கூட கிட்டக்கு போனா காசு கொடுத்தா போகலான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா தெய்வம் படத்துல மருதமலையை பத்தி மதுரை சோமு அத்தனை கட்டைக்கு பாடினார, அத மாதிரி எல்லாரும் பாட முடியுமா? முடியாது. அது ஏன்? அது அவர் தான் கேட்கணும். கேபி சுந்தராமன் பாடினாங்களே, யாரா பாட முடியுமா? முடியாது. அது தெய்வம் தந்த திருப்பணி. ஆனா அந்த கேபி சுந்தராம்பாள் அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின அற்புதமான நடிகைங்கிறது மறுக்க முடியுமா? இந்த அங்க ஒரு கேபி சுந்தரம்பாள் எதிர்த்து இருக்க முடியாது. ஆம்பளைய பேசினா பொம்பளைகளுக்கு இருக்கவே முடியாது. எல்லாரும் கோயிலுக்கு போனா எனக்கு தெரிஞ்ச அளவுல சாமியோட அருளை கேட்கத்தான் போவாங்க. எங்க அண்ணன் எவன் பணம் கொடுக்கான், எவன் பக்கத்துல போய் தொடுதாங்கிற பார்க்கத்தான் போறாரா?
முருகனை தொடுறதுனால நமக்கு பலன் இல்லையா, முருகன் அருள் கிடைக்கணும். இந்த நினைப்போட இவர் ஒரு தடவையாவது பழனிக்கு போயிருப்பாரா? சார் இந்த பிச்சுமணி போல உள்ளவங்களாம் எப்படி தெரியுமா, குழுக்கள் அதிகமாய் இருக்கிறது என்ற காரணத்தினால் குதிரையில் இருந்து இறங்கி இதமாய் இருக்கிறது என்று எருமை மீது பயணம் செய்பவர். அற்புதம். அவரை பற்றி குறிப்பிட்டது எருமை, அருமை. எல்லாம் பிச்சுமணியின் பெருமை. சார் 1952 ஆண்டு ஒரு இளைஞன் என்ன பண்றான், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்காக அப்படியே போறான், மேலே ஏறுறான். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் பொழுது தன்னுடைய கைகள் எல்லாம் மறுத்து விடுகின்றன, திரும்பி இறங்குறான். திரும்பி ஏறான், திரும்பி இறங்குறான், அவனால முடியல. உடனே வீட்டுக்கு வந்து என்ன பண்ணான்னா, எவரெஸ்ட் சிகரத்தை அப்படியே வரைந்து வைத்தான். ஏன்னா தினம்தோறும் ஏறிய முயற்சியில அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அழகாக படம் பிடித்து வரைந்தான். அந்த எவரெஸ்ட் சிகரத்தை பார்த்து சொன்னான், ஓ எவரெஸ்ட் சிகரமே, வாழ்க்கையிலே என்னை முதலாக தோற்கடித்தவன் நீ, ஆனால் நிச்சயம் உன்னை ஒரு நாள் நான் வெல்வேன் என்று சொன்னான். ஏன் தெரியுமா, நீ வளர வேண்டிய இடத்திற்கு வளர்ந்து விட்டாய், ஆனால் என்னுடைய வளர்ச்சி இன்னும் முடியவில்லை என்று சொல்லி முயன்றான் முயன்றான் முயன்றான். அடுத்த ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மனிதனானான் எட்மண்ட் ஹிலாரி. அவனுடைய முயற்சி திருவனையாக்கும் என்ற தாரக மந்திரத்தில் நான் சார் ஒண்ணுமில்ல. மாரியோ போகியோங்கிற ஒருத்தர், புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவர்கள் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் முதலாக புற்றுநோய்க்கு எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தலாம் என்று இறங்கியவர் மாரியோ போகியோ என்பவர். என்ன பண்ணார்னா, எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தலாம் என்று கண்டுபிடித்தார். அந்த எக்ஸ் கதிர்களை யாருக்கு முதலில் பயன்படுத்துவது? ஒரு 5 பேர் கொண்ட குழு சார். 5 பேர்ல யாரை எல்லாம் அப்படியே முழிக்கிறான். மாரியோ போகியோ சொன்னார், இல்லப்பா எனக்கே நானே பயன்படுத்திக்கிறேன் சொல்லிட்டு சுட்டு விரலில் முதலில் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தினார். பயன்படுத்தி முடித்து அடுத்த ஒரு நிமிடத்தில் அந்த சுண்டு விரல் கீழே விழுந்தது. சுண்டு விரல் செயலிழந்து போச்சு. முயற்சி தளரல. அடுத்த மாதம் இன்னொரு விரல், அடுத்த மாதம் இன்னொரு விரல், இப்படியே போச்சு. ஒரு கையே போச்சு சார். ஆனால் எக்ஸ் கதிரினால் புற்றுநோயை ஒழிக்க முடியும் என்று கண்டுபிடித்தாரே மாரியோ போகியோ, அவருடைய முயற்சியை நாம் பாராட்ட வேண்டாமா? கையை இழந்தார், தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதனாலதான் சார் சொன்னா, ஒவ்வொரு சாதனையும் ஒவ்வொரு வெற்றியும் முயற்சியின் ரத்தம் எடுத்து போடப்பட்ட கையொப்பங்கள்னு சொன்னா சார். ஆகவே வாழ்க்கையின் தாரக மந்திரம் முயற்சி திருவினையாகும்.